ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம். இந்த வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். இந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்பு தேவை. ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப்பு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2வது ஆப் கைன்மாஸ்டர். அந்த கைன்மாஸ்டரில் தான் நம்ம வீடியோவாக எடிட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த 2 ஆப்பு லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். அதை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான்ருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் எடிட் ஃபோட்டோ அப்படின்றப்போம். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் 3வது லைனில் 3ர்டாக இருக்கும், அதை கொடுங்க. இதில் நம்ம ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் ஒரு 5 வச்சுக்கிறேன். நான் 5 செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த கான்ட்ராஸ்ட்டும் நான் ஒரு 5 அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் இருக்கும், அது -100 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. மைனஸ் செட் பண்ணிங்கன்னா பிளாக் கலராக வந்துடும். அதுக்கப்புறம் ஷேடோ ஒரு 30 இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அதை செட் பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில், அதை ஹை 100 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ -100 கொடுத்தீங்கன்னா ஒரு கூலிங் வார்ம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ +100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் அடிக்கிற அந்த டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். அது செட் பண்ணதுக்கப்புறமா ஹைலைட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் ஒரு 30, 20 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அந்த பிக்சருக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறமா இந்த இமேஜ் நம்ம டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். என்னடா வீடியோ எடிட் பண்ணால் ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க, அடுத்த நம்ம வீடியோக்கு தான் போகிறோம். இப்போ கைன்மாஸ்டர் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் ஐக்கான்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. இதில் 9:60 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரீல்ஸுக்கு அந்த ரேஷியோ தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ஸ் ஒரு பிளாக் கலர் ஏதோ ஒரு கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் அதை ஒரு 15 நீங்கள் சாங் ஏற்றாப்ப நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ரேண்டமாக 15 அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 15 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 30 செட் பண்ணிங்கன்னா 30 அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ லேயர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் மீடியாவுக்கு போங்க. இப்போ எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ ப்ரூஃப் ஃபோட்டோ நம்ம எடிட் பண்ணோம்ல பிக்சார்ட்டில், அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலர் ஏரமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில், அதை லைட்டாக இழுத்திங்கன்னா அந்த இது இன்க்ரீஸ் ஆகும். இது வீடியோ ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஃபோட்டோ இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஜூம் பண்ணுறதுலாம் ஏரோ மார்க்கமாக இருக்கும், அதை பிடிச்சி இழுத்திங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். செட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ஆள் உங்களுக்கு யார் இருக்காங்களோ அந்த ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு கீ பாக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதை கொடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம ஃபோட்டோ இந்த சைடு நவராப்பா நம்ம செட் பண்ண போகிறோம். ஒரு 2 செகண்ட் அந்த இதில் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ ரைட் சைடு தள்ளிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆள் வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஒரு 4 செகண்ட் வச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு லெஃப்ட் சைடு மறுபடியும் தள்ளுறேன். இந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் தள்ளி அப்படி நிறுத்திட்டு மறுபடியும் நான் ரைட் சைடு தள்ளி விடுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ இங்கிட்டு நவராப்பில் நம்ம செட் பண்ண முடியும். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 செகண்ட் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அந்த லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் ஆளுக்கே நான் செட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃபுல்லாங்கிறத வச்சு நடுவில் வச்சு இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த வீடியோ ஓட விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு தள்ளி விட்டோம், அடுத்த லெஃப்ட் சைடு, மறுபடியும் ரைட் சைடு, கொஞ்சம் பொறுமையாக வரும். அடுத்தது லெஃப்ட் சைடு.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நடுவில் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் அப்படியே ஜூம் ஆகுறது. இதுதான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு லேயர் பாக்ஸு மீடியாவுக்கு போங்க. நான் ஒரு வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் போனீங்கன்னா இதில் வந்து மல்டி அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. மல்டி இல்லை டார்க் அந்த ரெண்டில் எது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஓல்டு வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேக்கு அந்த கோடு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கரெக்டாங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோக்கு வந்து சாங்கிறத செட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த பாட்டோட சாங் வந்து இதில் கொடுக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் இது வரும். அதனால நான் கொடுக்க முடியல. நீங்கள் வந்து நான் வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மேலே வந்து ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட் ஆப்ஷனு. அதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிளாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதனால் இப்போ உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் வந்து இந்த வீடியோக்கான சாங் வந்து ஒரிஜினல் சாங் கொடுக்கல. நீங்கள் கரெக்டாக ஒரிஜினல் சாங் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா இம்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ புதுசாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.